தென்னவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில நாட்களாகவே தமிழ்நாட்டு ஊடகங்கள் வெளியிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெரும்பாலான செய்திகள் திமுக காங்கிரஸ் கூட்டணியை மையப்படுத்தி தான் வருது. அதுலேயே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காங்கிரஸ் திமுக தலைமைக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க, அதிகமான சீட்டுகளை கேட்டும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டும் அவங்க அழுத்தம் கொடுக்குறாங்க, ராஜ்யசபா சீட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரியான பல செய்திகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதன் மூலமாக அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, திமுக தலைமைக்கு காங்கிரஸ் கட்சி அழுத்தம் கொடுக்கிறது. இதே போல இன்னும் பிற கூட்டணி கட்சிகள் இருக்குல்ல, ஐயுஎம்எல் உள்ளிட்ட கட்சிகளும் அதிகமான சீட்டுகள் கேட்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா திமுகவுக்கு அதனுடைய கூட்டணி கட்சிகள் மட்டும்தான் அழுத்தம் கொடுக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அவங்க கட்சிக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கடந்த சில மாதங்களாகவே திமுக சார்பில் நிறைய மாநாடுகளும் பொதுக்கூட்டங்களும் போடப்படுது. அதுல முக்கியமா இளைஞரணி சார்பில் நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க. அந்த நிகழ்ச்சிகள்லாம் கலந்து கொண்டு திமுகவினுடைய இளைஞரணி செயலாளரும் துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு. அவர் பேசும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த தேர்தல்ல இளைஞரணி சார்பில் போட்டியிடுறதுக்கு நிறைய தொகுதிகள் ஒதுக்கணும். அதாவது இப்ப கூட்டணி கட்சிகள் போக திமுக 170 தொகுதிகள் கிட்ட போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி திமுக போட்டியிடக்கூடிய 170 தொகுதிகள்ல அட்லீஸ்ட் ஒரு 70ல இருந்து 60 தொகுதிகளாவது நீங்க இளைஞரணிக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாரு. இதற்கு அந்த கட்சியில இருக்கக்கூடிய சீனியர்கள் அதிருப்தி தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இப்ப திமுகவில் சீனியர்களா இருக்கக்கூடிய அமைச்சர்களா இருக்கட்டும், எம்எல்ஏவா இருக்கட்டும், அவங்களுடைய வயசு பார்த்தீங்க அப்படின்னா 65ல இருந்து 70+ தான் இருக்கு. ஸோ கொஞ்சம் வயசானவங்களா தான் இருக்காங்க. அவங்க இப்ப கட்சியில நல்ல செல்வாக்கோட இருக்காங்க. அடுத்த தேர்தல் வரும்பொழுது அவங்க செல்வாக்கோட இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன் அப்படின்னா என்டிஏவும் வலுவா இருக்காங்க. அவங்களுமே இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது மீண்டுமே திமுக ஆட்சி அமைஞ்சாதான் நாங்க செல்வாக்க இருக்க முடியும். இப்ப நாங்க செல்வாக்கோட இருக்கும் பொழுதே எங்களுடைய வாரிசுகளுக்கோ எங்களுடைய ஆதரவாளர்களுக்கோ சீட்டு வாங்கி கொடுத்தாதான் உண்டு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் அவங்க இருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப திமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர் துரைமுருகன், அவர் காட்பாடி தொகுதியினுடைய எம்எல்ஏவா இருக்காரு, சிட்டிங் அமைச்சரா இருக்காரு. அவருக்கு உடல்நல வேற சரியில்லை, வயசுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80+ ஆயிருச்சு. ஸோ இதுக்கு மேல அடுத்த 5 ஆண்டுகள் அவர் வீரியமா செயல்பட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதனால கட்சி தலைமை என்ன சொல்லுது அப்படின்னா, எப்படி ஆற்காடு வீராசாமி அவர்கள் வயது மூப்பு காரணமாகவும் அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலும் ஓய்வெடுத்தாரோ தேர்தலில் போட்டியிடாம, அதே மாதிரி நீங்களும் ஓய்வெடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவுறுத்தலை சொல்றாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, துரைமுருகன் அவர்கள், நான் போட்டியிடாட்டி கூட பரவாயில்ல, நான் போட்டியிட்ட காட்பாடி தொகுதியில என்னுடைய வாரிசுக்கு சீட்டு கொடுங்க. அவருடைய வாரிசுனா யாரு? அவருடைய மகன் இப்ப எம்பியா இருக்காரு, அவர் போட்டியிட முடியாது. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய மருமகளுக்கு நீங்க சீட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கையை தலைமையை நோக்கி வைக்கிறாரு. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, ராணிப்பேட்டை எம்எல்ஏவா இருக்கக்கூடிய அமைச்சர் காந்தி, அவர் தன்னுடைய மகன் வினோத் காந்திக்கு சீட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதன் பிறகு கடந்த 5 வருடங்கள்ல அதிகமா சர்ச்சையில சிக்கிய அமைச்சர் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பொன்முடி அவர்கள் தான். பொன்முடி அவர்கள் நிறைய சர்ச்சை பேச்சுக்கள் பேசிக்கிட்டு இருந்தாரு. அவருடைய பதவி பறிக்கப்பட்டது கூட நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா அவர் திருக்கோவிலூர் தொகுதி எம்எல்ஏவா இருக்காரு. அவர் தன்னுடைய மகனுக்கு சீட்டு கேட்கிறாரு. கடந்த 2019ஆம் ஆண்டு அவருடைய மகனான கௌதம சிகாமணி கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றாரு. 2024 அவருக்கு சீட்டு கொடுக்கப்படல. அப்ப என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, அவர் மாநில அரசியலை குறி வச்சுக்கிட்டு இருக்காரு, தேசிய அரசியல் நமக்கு செட் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அவருமே போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பொன்முடி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நான் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய திருக்கோவிலூர் தொகுதியில என்னுடைய மகனுக்கு சீட்டு கொடுங்க, நான் கூட விழுப்புரம் தொகுதியிலோ இல்ல விக்கிரவாண்டி தொகுதியிலோ போட்டியிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விட்டு கொடுக்குற மனப்பான்மையோட செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. பாருங்க எவ்வளவு நல்ல மனசு அப்படின்னு. ஸோ அதன் பிறகு விழுப்புரம் பக்கத்திலே இருக்கக்கூடிய கடலூர் மாவட்டத்தில் குறிஞ்சிப்பாடி எம்எல்ஏவா அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இருக்காரு. அவருமே தன்னுடைய வாரிசுக்கு சீட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவருடைய மகன் அவருமே கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்புல இருக்காரு. அவருக்கு இந்த தடவை சீட்டு வேணும். ஏன்னா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களை நம்ம பொதுவெளியில பார்க்கும் பொழுதே தெரியும், அவர் அடுத்த தேர்தலில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். அவருக்கு உடல்நிலை அந்த அளவுக்கு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருமே நான் போட்டியிடலன்னா கூட பரவாயில்ல, என்னுடைய மகனுக்கு நீங்க சீட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா திருவண்ணாமலை, அங்க இப்ப சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடியவர் ஏவா வேலு. திமுகவினுடைய கேபினெட்லயே ரொம்ப பவர்ஃபுல்லான அமைச்சர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏவா வேலு தான். அவரு தன்னுடைய மகனான ஏவாவே கம்பனுக்கு சீட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலையே அவருக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆரணி தொகுதியில போட்டியிட வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான வேலைகள்லாம் நடந்துச்சு. ஆனா அவருக்கு அப்ப சீட்டு கொடுக்கப்படல. ஸோ அதனால இந்த தேர்தலில் அவர் கண்டிப்பா போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏவாவே கம்பனை போலூர் தொகுதியில போட்டியிட வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட ஏவா வேலு இருக்காரு. அதற்காக தலைமை கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் நம்ம கீழே இறங்கி வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தென் மாவட்டத்தில் நிறைய சீனியர்கள் இருக்காங்க. ஏற்கனவே பெரியசாமி அவர்களுடைய மகன் எம்எல்ஏவா இருக்காரு.
அதனால அவருக்கு பிரச்சனை கிடையாது. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருமயம் தொகுதியில் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர் அமைச்சர் எஸ் ரகுபதி. அவருக்குமே இந்த தடவை போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வயது மூப்பு காரணமாக அவர் போட்டியிட வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லப்படுது. அப்படி அவர் போட்டியிடாத பட்சத்தில் அவருடைய மகனான அண்ணாமலை அப்படிங்கிறவருக்கு சீட்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து ஒவ்வொரு சீனியர்கள் அவர்களுடைய வாரிசுகளுக்கோ இல்லைன்னா ஆதரவாளர்களுக்கோ சீட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது எப்படி நாங்கள் இளைஞர் அணிக்கு 70 சீட்டுகள் ஒதுக்க முடியும்? இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கவங்க கூட நம்ம வந்து சீட்டுகள் ஒதுக்கணும். அப்படி இருக்கும் பொழுது இது ரொம்பவே காம்ப்ளிகேட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் கட்சியினோட தலைமை இளைஞர் அணியை நோக்கி சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனால் இளைஞர் அணி இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சிட்டிங் எம்எல்ஏக்களாகவும் அமைச்சர்களாகவும் இருக்கக்கூடிய நிறைய பேர் மேல அதிருப்தி இருக்கு மக்கள் மத்தியில. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே, நம்ம திருமயம் தொகுதியை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம்ல, அங்க வந்து இப்ப சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடியவர் அமைச்சர் எஸ் ரகுபதி அவர்கள். அவர் அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்தவர். அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கப்படுது, அமைச்சர் பதவி கொடுக்கப்படுது. இதுவே அங்க இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகளுக்கு பிடிக்கல. ஏன் அப்படின்னா, காலங்காலமா திமுகவுக்காக உழைக்கக்கூடிய எங்களுக்கு நீங்க உரிய அங்கீகாரம் கொடுக்க மாட்டீங்க. ஆனா அதிமுகவில இருந்து வந்தவங்களுக்கே நல்ல பொறுப்புகளை கொடுக்குறீங்க, அவங்களே வந்து நல்ல மரியாதையோட நடத்துறீங்க. ஆனா திமுகவுக்காக காலமா உழைக்கக்கூடியவங்க அடிமட்டத்திலே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிருப்தி, மனக்குமுறல் அங்க இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில இருக்கு. சரி, இவர் வந்து அமைச்சரா இருக்காரு, தொகுதிக்கு நல்லது எதுவும் பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இவர் வந்து அதிமுக காலத்திலையும் அமைச்சரா இருந்திருக்காரு, இப்ப திமுக ஆட்சி காலத்திலையும் அமைச்சரா இருந்திருக்காரு. அவருடைய தனிப்பட்ட செல்வ வளம் வளர்ந்துகிட்டு இருக்கே தவிர அவர் நல்லா இருக்காரு. ஆனா தொகுதி நல்லா இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. திருமயம் தொகுதிக்காக அவர் வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல தான் திட்டங்களை செஞ்சிருக்காரு. திருமயம் வளர்ச்சி அடையாத ஒரு தொகுதியா தான் இருக்கு. அந்த தொகுதிக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனா அமைச்சர் ரகுபதி அவர்கள் அதை செய்யவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. கடந்த 2 தேர்தல்களா பாத்தீங்க அப்படின்னாலே அமைச்சர் ரகுபதி அவர்கள் 500 ஓட்டுகள் 1000 ஓட்டுகள் அப்படிங்கிற மாதிரியான சொற்பமான வாக்கு வித்தியாசத்துல தான் ஜெயிச்சிருக்காரு. அவர் போட்டியிட்டாலே வெற்றி பெறுவது ரொம்பவே கஷ்டம். அப்படி இருக்கும் பொழுது அவர் தன்னுடைய வாரிசுக்கு, அவருடைய மகனான அண்ணாமலைக்கு சீட்டு கேட்கிறாரே, ரகுபதி அவர்களே ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படின்னா எப்படி அண்ணாமலை ரகுபதி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற கேள்விதான் அங்க இருக்கக்கூடிய திமுக இளைஞர் அணியினர் மத்தியில இருக்கு. இந்த இடத்துல மக்கள் மத்தியில அதிருப்தியை சம்பாதிச்சிருக்கக்கூடிய ரகுபதி அவர்களையோ இல்ல அவருடைய மகன் அண்ணாமலை அவர்களையோ நிப்பாட்டுறதுக்கு பதிலா வேற ஒரு புது ஆளை வந்து நம்ம நிப்பாட்டுவோம், ஒரு நியூ ஃபேஸை கொண்டு வருவோம் அப்படிங்கிறது தான் இளைஞர் அணியுடைய ஒரு திட்டமா இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா, இதே திருமயம் தொகுதியில போட்டியிடுவதற்காக கைலாசம் அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் வந்து முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பரம்பரை திமுக காரரு. அவருக்குன்னு தனிப்பட்ட செல்வாக்கு அந்த தொகுதியில இருக்கு. குறிப்பா அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய ஆதரவு இவருக்கு அதிகமா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் கூட ரொம்பவே அணுக்கமா போகக்கூடிய நபர், கட்சி நிர்வாகிகளையும் அரவணைத்து போகக்கூடிய ஒரு நபரா இருக்காரு. தனிப்பட்ட செல்வாக்கு அவருக்கு நல்லா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு புது கேண்டிடேட்டை நம்ம நிப்பாட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இளைஞர் அணியினர் தலைமையை நோக்கி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னுமே பாத்தீங்க அப்படின்னா திருமயம் தொகுதியில அதிகமா வாழக்கூடிய சமூக மக்கள் முக்குளத்தோர், அவங்க தான் அதிகமா இருக்காங்க. ஆனா அமைச்சர் ரகுபதி அவர்கள் வந்து வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர், செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர். ஆனா கைலாசம் அவர்கள் முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர். ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா அதிமுக சார்பில் ஒரு முக்குளத்தோர் கேண்டிடேட் தான் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா கூறப்படுது. வைரமுத்து அப்படிங்கிறவர் தான் சீட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து இந்த தடவை வேட்பாளராக களமிறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை மாற்று சமூகத்தை சேர்ந்த ரகுபதி அவர்களும் எதிர்த்து வந்து ஒரு முக்குளத்தோர் வேட்பாளரும் நிக்கிறாங்க அப்படின்னா திமுக இருக்கக்கூடிய முக்குளத்தோரை வந்து அதிமுக கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு திருமயம் தொகுதியில முக்குளத்தோருக்கு பிரதிநிதித்துவம் இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை தான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. அந்த வகையிலையும் பார்த்தோம் அப்படின்னா கைலாசம் அவர்கள் தான் ஒரு நல்ல கேண்டிடேட்டா இருப்பாரு, ரைட் சாய்ஸா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி பெரும்பான்மையானவர்களுடைய கருத்தா இருக்கு. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்ப நம்ம திருமயம் தொகுதியை பத்தி பேசினது ஒரு எக்ஸாம்பிள் தான். இதே மாதிரி தமிழகம் முழுக்க பல சீனியர்கள் இருக்கக்கூடிய தொகுதிகளில் அவங்களுக்கு அதிருப்தி இருக்கு. அதே தொகுதியில இளைஞர் அணியை சேர்ந்தவர்களும் திமுகவுக்காக காலமா உழைச்சவர்களும் எங்களுக்கும் சீட்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ திமுகவில் நடக்கக்கூடிய இந்த சீனியர்ஸ் வெர்சஸ் ஜூனியர்ஸ் அப்படிங்கிற இந்த போர்ல யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்கு தெரிய வந்துடும். ஆனா நம்மளுடைய முதல்வர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த தேர்தல் 2026 தேர்தல் தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்குமான போர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா திமுகவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம கட்சிக்குள்ளேயே சீனியர்ஸுக்கும் ஜூனியர்ஸுக்கும் ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு. முதல்வர் வந்து இதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, அதுக்கப்புறமா நம்ம வந்து டெல்லி கூட போர் போன்றதை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து நக்கலா கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் முதல்வர் சொன்ன அந்த போர்லையும் திமுக கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய போர்லையும் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்டுகளை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. இதே மாதிரியான வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.